இதுதான் மேடம் இவங்க வீடு. சரியான ஃப்ராட் ஃபேமிலி மேடம். மேடம் இதுதான் மேடம் இவங்க வீடு. சரியான ஃப்ராட் ஃபேமிலி மேடம். ஃப்ராட் ஃபேமிலிக்கு வீடு மேடம். அதெல்லாம் நீங்க சொல்லாதுங்க, நாங்க விசாரிச்சுக்கிட்டு நாங்க முடிவு பண்றோம். பேரு செல்வா, முக்கிய குற்றவாளி உமா. வீட்ல இருப்பாங்களா? கூப்பிடுங்க மேடம், வீட்ல தான் இருப்பாங்க. நியூ இயர் வரைக்கும் லீவா தான் இருக்கும் அந்த நாதாரிங்களுக்கு. கொஞ்சம் இருமா, கூப்பிடுறேன். செல்வா சார், உமா மேடம். செல்வா சார் இருக்காரா? உமா மேடம். மேடம் ஆ எதுக்கு மேடம் அந்த நாதாரிங்களை பார்த்து மேடம் சார்னு கூப்பிட்டு இருக்கீங்க? அக்யூஸ்ட் நம்பர் 1 அக்யூஸ்ட் நம்பர் 2 னு கூப்பிடுங்க. இல்லனா ஃப்ராட் நம்பர் 1 ஃப்ராட் நம்பர் 2 னு கூப்பிடுங்க. இல்லனா கள்ளக்கூட்டம் நம்பர் 1 கள்ளக்கூட்டம் நம்பர் 2 னு கூப்பிடுங்க. அப்படியே முடியலனாலும் கள்ளினாவது கூப்பிடுங்க. சார் மேடம்னு கூடாதுங்க, எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. எங்களுக்குன்னு கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குமா? அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நாங்களும் ஃபாலோ பண்ணனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. கூப்பிட்டுக்கிட்டு விசாரணை பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாரு கல்லையும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சார் வாரேன் சார். உங்க பேர் செல்வாவா? மேடம் திருட்டு முழி முழிக்கிறான்ல, தெரியலையா? இவன் தான் அந்த செல்வா. கிறுக்கி படுபாவி, சொன்ன மாதிரியே போலீஸ் கூட்டிட்டு வந்துட்டாளே. கையா கூட்டிட்டு வந்துட்டா. லாடம் கட்டிடுவாங்களோ. என்ன இந்த பொண்ணோட ஸ்கூட்டி நீங்க திருடிட்டு வந்தீங்க? மேடம் நானே கால் கை விளங்காத ஒரு மூடன். எனக்கெல்லாம் நடக்கவே முடியாது ஒழுங்கா. இப்போ கொஞ்சம் கிந்தி தான் நான் நடந்தே வந்தேன். நான் எப்படி மேடம் வண்டி ஓட்டுவேன்? நான் எப்படி இவளுக்கு வண்டி திருடுவேன்? இவ்வளவு நேரம் கால் நல்லா தானே இருந்து நடந்தானே வந்தீங்க? இல்ல மேடம், நொண்டி தான் வந்தேன். நீங்க கிளியரா பார்க்கல. என்ன நொண்டி வந்தேன்னு சொல்றாரு? மேடம் அவன் நடிக்கான். கண்ணு தெரியாது காது கேட்காதுன்னு கூட போய் சொல்ல தயங்க மாட்டான். அவனுக்கு பொண்டாட்டி கூடுங்க, அவதான் முக்கிய குற்றவாளி. மேடம் என் ஒய்ஃப் நல்லா பேசுவா மேடம். அவள்கிட்ட வேணா கேளுங்க, அவ நல்லா நடக்கவும் செய்வா. உங்க ஒய்ஃப் எங்க? ஒய்ஃப் கடைக்கு போறேன்னு சொல்லி போனா மேடம். 1 மினிட். மேடம் அண்ணா வாரா. உமா ஓடி வா, உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. யாரு? சால கருவாடு வாங்கிட்டு வந்து நீ திரும்பியா கழுவி தருவியா? கழுவலாமா ராசாதி? முதல்ல இங்க வந்து பாருமா. இந்த பேக்ல தான் இருக்கு, கொண்டு போய் தண்ணியில ஊற வை, அப்பதான் அழகா செல் எடுக்க வரும். இது யாரு? மேடம் அந்த பேப்பர்ல நான் எழுதி இருந்தேன்ல, அதுல முக்கிய குற்றவாளி இவதானே உமான்னு பேரை சேர்த்திருக்க மேடம். இவதான் மேடம். பிடிச்சிட்டு போங்க மேடம், பிடிச்சு உள்ள போடுங்க மேடம். ஏமா உன் பேர் உமாவா? இங்க வா. போ. என்ன இந்த பொண்ணோட ஸ்கூட்டி எனக்கு கிளம்பியா? இங்க பொண்ணே இல்ல. ஏடி திருடி, உன்னை ஒத்துக்கோடி. போலீஸே கூட்டிட்டு வந்தாச்சு. மேடம் நான் சொல்லியே மேடம், இவ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஏமா காலையிலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே உட்காந்துருந்தாங்க. கம்ப்ளைண்ட் எடுத்தாதான் இந்த இடத்தோட நகருவேன்னு சொல்லி இருந்துட்டாங்க. எங்களுக்கும் 1000 வேலை இருக்கு. சரி இதை முடிச்சு விட்டுட்டு போயிடலாமேன்னு நான் வந்திருக்கேன். மேடம் நான் நிக்கியாம்ல, இது என் புருஷன். என்ன தொட்டு தாலி கட்டினவன். இவன் கிட்ட இருந்து உங்க பின்னாடி நிக்காத முண்டகண்ணி வைக்க போரு. அவ எவ்வளவோ பணம் வாங்கியிருக்கா மேடம். கூகுள் பேல அவ்வளவு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் காட்டுறேன். எதுக்கு பைசா வாங்கினாங்க? மேடம் இந்த முண்டகணனும் அந்த முண்டகனையும் சேர்ந்து ஒரு ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சிருக்காங்க மேடம். ஏன்னா இந்த முண்டகண்ணே 5 வருஷம் ஃபெயில் ஆகி ஒரே கிளாஸ்ல படிக்கவே. அதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்லை மேடம். இருங்க மேடம், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மேடம். அதனால அவளுக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் இவன் அனுப்பி விட்டுட்டு திருப்பி கேட்க மாட்டிச்சு. கேட்கவே கிடையாது மேடம். அவ அவ்வளவு பணத்தை அமுக்குனது மட்டும் இல்லாம லாஸ்ட் மாசத்துல பைக் கண்டியூ கட்டல, அதை இவன் தான் கட்டி இருக்கான். திருப்பி கொடுத்துட்டேன் மேடம். கேளுங்க, நானும் கூகுள் பே ஸ்கிரீன்ஷாட்லாம் வச்சிருக்கேன். திருப்பி கொடுத்துட்டாங்களாமா? மேடம் திருப்பி கொடுத்தது அந்த வெறும் 30,000 மட்டும்தான். அதுக்கு முன்னாடி மாசம் இவ வாங்கின கடன் ரூபாய் எதையுமே திருப்பி கொடுக்கல மேடம். அதனால கோவத்துல நான் அந்த வண்டியை எடுத்துட்டு வந்தேன் மேடம். அந்த பணம் எல்லாத்தையும் இவ திருப்பி கொடுத்தான்னா நான் அந்த வண்டியை கொடுத்துருவேன் மேடம். ஓ ஏமா இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்படியே உனக்கு மேல எந்த தப்பும் இல்லாதது போல எல்லாம் பேசுனேன். என் மேல எந்த தப்பும் கிடையாது. அந்த பைக் கட்டினது மட்டும் தான் கடன் எடுத்து தந்தது. பேலன்ஸ் எல்லாமே சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்னால சும்மா துணி எடுத்துக்கோ அப்படி இப்படின்னு தந்திருக்கான். உனக்கு துணி எடுத்தது இவன் யாருடி? நீ யாருடி? அந்த பிள்ளை கேட்கறதுலயே நல்ல நியாயம் இருக்குது. நம்ம செய்வே நீ அவைய மாப்பிள்ள தந்த பைசாயா இப்பவே எடுத்து கொடு. அந்த வண்டியை உனக்கு வாங்கி வந்துட்டு நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி. மொத்தம் எவ்வளவு ரூபாமா வரும்? மொத்தம் ஒரு 250 ரூபாய் வரும். 250 பைக்க போறே. ஒரு நேரத்துக்கு 1000 1500 2000 அனுப்பிருக்கேன். உனக்கு 250. இங்க பாரு, காலையிலே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல என் உயிரை எடுத்துட்ட. இப்போ அந்த பிள்ளை கணக்கு போட்டு சொல்லணும். நீயும் உன் போன்ல செக் பண்ணிட்டு எவ்வளவு ரூபாய் கேக்குதோ அதை அனுப்பி விட்டுரு. சரியா? உன் ஸ்கூட்டியே தருவாங்க. இனி வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வந்தான்னு வச்சுக்கியா முண்டை கடை தோண்டி எடுத்துருவேன் பாத்துக்க. இந்த டப்பா பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து ஆஜராக வேண்டியது இருக்கு. அந்த பைக்கை ஒப்படைச்சிருக்கணுமா? மேடம் வாங்கி வந்துட்டு போங்க மேடம். தவமா பயந்துட்டேன். நீ நொண்டியா? ஆமா போலீஸை பார்த்தேன்ல பயந்துட்டேன். அதனால ஒத்த காலை தூக்கிட்டு நொண்டி போல நிக்கேன்.
இந்த போலீஸ் வந்ததுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? காரணம் நீ தானே? ஆ காரணம் பின்ன யாரு? ஏய் இல்ல இல்ல, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். கருவாடு கழுவணும்ல, நான் போய் கழுவிட்டு இருக்கேன். உமா என்ன விட்டுரு. எடி என் ஸ்கூட்டியதா வைக்க போறேன். காஞ்ச சிரட்டை தலைச்சி உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், என் மாப்பிள்ள அனுப்பிட்ட பைசாயே கணக்கு பார்த்து கொண்டு தந்தியனா அந்த வண்டியை தருவேன்னு. என்ன நீ அதை கணக்கு பார்த்து முடிக்கல. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் கணக்கு பார்த்து அனுப்புவேன். நீ அதை செக்கா தருவியோ இல்லைன்னா போன்ல அனுப்பி தருவியோ கையில கேஷா தருவியோ தெரியாது. இன்னைக்கே நீ செட்டில் பண்ணிக்கிட்டு அந்த வண்டியை வாங்கிக்க, இல்லைன்னா நாளைக்கு காயெல்லாம் கட்டதாண்டோ. இனி என் வீட்டு முன்னாடி நின்னா இப்பதான் சோறு அடிக்க போறேன். அந்த சுடு தண்ணி உன் தலையில பறந்து வரும். பியாப்படைகள் தப்பிடு போச்சா. அண்ணே ஒரு நாள் வீட்டுக்கு வரேன்னு ஆசையா சொல்ல மாட்டாம்ல, இன்னைக்கு என்கிட்ட பேசணும்னு சொல்லி வாரானா. எந்த அண்ணே? எங்க அண்ணன்ல அருணாள்டு. அருணாவோ பாம்போ? லேல மூணு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வாழ. சும்மா இருமா, பால் கரையில கொஞ்ச நேரத்துல மணி அடிச்சே வருவான். அவன்கிட்ட ஒரு 1/2 லிட்டர் வாங்கி என் உயிர் எடுக்காத. லேல நல்லா இருக்கு, அதுல அந்த பால் தண்ணி ஊத்துறது போல இருக்கும்ல. ஆரோக்கிய பால்ல வாங்கிட்டு வாமோனே. ஏமா கொஞ்ச நேரம் எனக்கு மனசு ஆல்ரெடி வியாதனையில இருக்கம்மா. இனி வெளியே போனா வேலைக்கு போகலையா, பிசினஸ் ஒழுங்கான தொடங்கலையான்னு கேட்பானுவேன். நான் நியூ இயர் அதுவா தொடங்கலான்னு இருக்கேன். இனி அதுக்கு எனக்கு வியாட்டு வச்சு விடுவானே. இப்ப நான் வெளியே போனா என் மனசை இன்னும் அடிச்சிருவானுவேன். என்னெல்லாம் மனசு கஷ்டம் உனக்கு? ஏம்மா ஒரு குட்டி இதயம்மா, ஏம்மா ஒரு குட்டி இதயம். அது என்னென்ன சோகத்தை, என்னென்ன வலி, என்னென்ன துரோகத்தெல்லாம் மாட்டாங்க. இதயத்துக்கெல்லாம் கண்ணு இருந்தனா கண்ணீர் விட்டு அலம்மா. என்னெல்லாம் ஆகி போச்சு? என்ன பிரச்சனை? தங்கச்சி நீ சண்டை போட்டியலோ? அவெல்லாம் ஒரு ஆளாமா, அவள்கிட்ட சண்டை போட்டு நான் எப்படி சோகத்துல இருப்பேனாமா? துரோகம் பண்ணியானோமா எல்லாரும். சரி ரேப்பி இதை பாலை வாங்கிட்டு வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணல. காலெல்லாம் வலிக்கும்ல, அண்ணே வராமல 2-3 வடையும் சுடணும். போயாம்ல எப்போ காலில் விழுந்தாதான் போவான் போடு. இவ்வளவுக்கு ஒரு டைம் ஃபீல் பண்ணி எனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு கேட்க முடியாது பத்தியா? அந்த அளவுல தான் இருக்கா. என்ன பிரச்சனைன்னு கேட்டா சொல்லையா போறா? சரி சொல்லு, என்ன பிரச்சனை? அம்மா ஒட்ட சொல்லது என்னம்மா, இந்த பிச்சுமணி பையன் இருக்காமலாமா என்னைய ஏமாத்திட்டான். அவன் என்ன செஞ்சா உன்ன? இந்த வீட்டு பக்கம் அந்த பையல காணவே இல்லை, கொஞ்ச நாளாட்டி வரக்கூடாதுன்ட்டியோ? எவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது கேட்டியா? எனக்கெல்லாம் பிடிக்கல. அந்த பையன் எனக்கு துரோகம் பண்ணிருக்காம்மா. என்ன துரோகம் தெரிஞ்சா நீயே கோவப்படுவா. என்னடா துரோகம்? அம்மா நான் பொம்பளை பிள்ளைல பேசினாலே மயங்கிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பையன் பொம்பளை குரல்ல எனக்கு ஃபோன் பண்ணி வாட்டியிருக்காம்மா. மன வேதனை சொல்லி நீ சிரிக்க பத்தியா பல்ல காட்டிக்கிட்டு? லேய் உனக்கு அந்த மட்டுக்கு மேல அறிவில்ல? ஒரு பையன் பேசுறது ஒரு பொம்பளை பிள்ளை பேசுறதுக்கு டிஃபரன்ஸ் தெரியாமலால இருக்கா? உன்னே நான் பெத்து வச்சு வளர்த்தி இவ்வளவு நாளும் சோறு போட்டுட்டு இருக்கேன் பாரு. அம்மா அப்படி அச்சத்தெல்லாம் பேசுவாமா, டவுட்டே வராது. நீ ஒரு நாள் அவனை கூட்டி நீ இருத்திக்கிட்டு பொம்பளை பிள்ளை போல பேச சொல்லுமா, அப்படியே பேசுவாமா. சரி இப்ப என்ன ஃப்ரெண்ட்ஸ் தானல, நீ அந்த பையன் என்னெல்லாம் செய்யா, அது உன்கிட்ட இப்படி பேசினா என்ன? விட்டு தள்ளு. சரி அதெல்லாம் இருக்கட்டு போ. மாமாக்கு ஒரு பக்கெட் பால் மட்டும் வாங்கிட்டு வா, நான் படபடன்னு 2-3 வடையை சுட்டு வைக்கேன். இவனா இவனுக்கு காமெடி ஃப்ரெண்ட்ஸா. முனியம்மா முனியம்மை காண்டி மாமை காண்டி இல்லை, எங்க அத்தை பாவம் மங்காத்த அத்தை அவையில காண்டி போறேன். கடவுளே நல்லா கடந்து உறங்கிருக்கோம். மாடு ஆடு கோழியில என்ன ஆச்சுன்னே தெரியல. மாடு மேய்ச்சா என்னடி தள்ளி பாட்டி என் காலை தாண்டி போ பாப்போம். இல்லடி உன்கிட்ட இருந்து படம் கட்டத்துக்கு நேரம் இல்லடி. எனக்கு ஆடு மாடு கோழியை பார்க்கணும். நான் நேரமே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு வீடா பேர்லான்னு பார்த்தேன், அதில் வந்து உறங்கிருக்கேன். நேரம் ஆச்சு வந்து உங்ககிட்ட இருந்து ஆடியே விடு. லடி என் மாமியார்ட்ட வந்து நீ கடன் கேட்டலடி, எதுக்கு கடன் கேட்டா? வேண்டான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி. கடன் கேட்டது வேண்டான்னு சொல்லணுமா? லடி நான் பைசா வேண்டான்னு வந்து கடன் கேட்டேன், நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன்? லடி நாய நீ கடன் கேட்டு வாங்க போறதே மாமியாருக்கு பைசையே மாமனாருக்கு பைசையே கிடையாதுடி. என் மாப்பிள்ள கஷ்டப்பட்டு ராப்பகால சம்பாதிச்ச பைசாடி. நான் அவனை சும்மா வாங்கலையம்மா, வட்டி கொடுத்து தானே வாங்க போறேன்.
இப்படி வட்டி போடுவியோ குட்டி போடுவியோ இங்க பாரு மாப்பிள்ளைக்கு பைசா நீ வாங்கிட்டு போனா மண்ணா தம்பி போவா ரெட்டிக்க பாரு என்கிட்ட வந்து சாபம்லாம் போட்டுட்டு இருந்தா வச்சுக்க அந்த சாபங்களை ஒண்ணு நாசமாக்கிறோம் டி. எடி நீ ஒரு 50,000 ரூபாய் தானே கடன் கேட்டு வந்தா இப்போ 1 லட்சம் சொல்லிட்டு போயிருக்கா நானே கேட்டேன் நான் 50,000 தான் கேட்டேன் உங்க மாமியார் தான் 1 லட்சமா தரேன்னு சொல்லிருக்கு. எவ்வளவு தந்தாலும் வாங்கிட்டு போயிருவியோ இங்க பாரு நான் ஒண்ணு சும்மா வாங்கல உனக்கு அது புரியல. ரெட்டி நான் வட்டி கொடுப்பேன் வட்டி வட்டி. எடி நீ இவ்வளவு பேசியே இல்லாட்டி ஒரு பைசா எங்க வீட்டுல நீ வாங்கிட்டு பாருடி பாப்பம் டி பாருடி பாப்பம் டி. இந்த பைசா நீ வாங்கிக்கிட்ட மாட்டாடி 50 ரூபா சூ மேல சத்தியம் அதே 50 ரூபா சூ மேல சத்தியம் டி. கீழே போட்டுட்டி நாத்தம் தாங்க முடியல சாணி நாத்தம் வாடி இந்த சூ மேல சத்தியம் டி நான் பைசா வாங்கி காட்டியம் டி. பாட்டி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போவு வாங்கிருமோ விடமாட்டேன் மைனி 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 வாங்க மம்மி வாங்க சோஃபால இருங்க மம்மி இருங்க என் அம்மை கூட்டிட்டு வரேன். மைனி எப்படி இருக்கீங்க மைனி? நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் எல்லாரும் நல்லா இருக்கோம். அண்ணே எங்க அண்ணே தான் மாறேன்னா காணல. அவளை பத்தில இந்த பியாசைங்க மைனி எரிச்சலா இருக்கு குடல் எரிச்சலா இருக்கு. என்ன உங்களுக்குள்ள சண்டை தீரலையாமா? மைனி உனக்கு ஆக்சிடென்ட் ஆன போல நடிச்சாம்ல நீ எதுக்கு நடிக்கணும் ஒழுங்கா உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா எப்படி நடப்பா நொண்டி தான் நடப்பா அப்படியே நீ நொண்டி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மைனி. உங்க வீட்டு வாசல்ல இருந்து தெருவுல இருந்தே வாசல் வரைக்கும் நொண்டி நடந்துட்டு வரான் நடக்கட்டு அவன் நொண்டி வந்திருக்க மாட்டான். ஐயே பாவம். அம்மா எப்பா முனியம்மா என்ன நொண்டி தான் நடந்தா நொண்டி தான் நடந்தேன் எனக்கு போச்சுல அப்படிதான் நடக்கணும் இப்போ நொண்டி நடந்து வந்து சோஃபால உயிர் இல்லைன்னா கீழே கடை தப்பா நினைக்காத மைனி எனக்கு இவனுக்கு அவ்வளவு கோவம் அவரியா இருக்கு மைனி எனக்கு சண்டை பிடிக்காதுங்க. காப்பி குடிக்கிறீங்களா? எனக்கு சீனி போட்டு இவனுக்கு உப்பு போட்டு ஓ எதுக்கு? அப்படியே இவனுக்கு சொன்ன வருவான்னு பார்க்கலாம் அதுக்கு தான் கடவுளே. உரைச்சாத ஒடிவேன்